தோழமை உறவுகளுக்கு வணக்கம். பாமகவில் நாளுக்கு நாள் மோதல்களும் சலசலப்பும் அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே நிறைய மோதல்கள் ஏற்பட்டு வருது. இவர் ஒரு நிர்வாகிகளை நியமிச்சாருன்னா அவர் என்ன பண்றாரு, நிராகரிக்கிறாரு. அவர் ஒரு நிர்வாகிகளை நியமிச்சாருன்னா இவர் என்ன பண்றாரு, நிராகரிக்கிறாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே தூக்குறதும் நீக்கிறதுமா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி பாமக ஒரு கட்சியா ஒரே தலைமையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தொண்டர்களும் நிர்வாகிகளும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா தேர்தல் வேற நெருங்கிட்டே வருது. யாரு கூட கூட்டணி வைப்பாங்க, இவங்கெல்லாம் ஒன்னா இருந்தாதான் கூட்டணி வைக்க முடியும். அப்பதான் நமக்கு ஒரு பலமா இருக்கும், நம்ம கட்சிக்கு ஒரு பேர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சமாதான முயற்சியில ஈடுபட்டாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகலைங்க. இப்போ இந்த நிலையில தான் ராமதாஸ் அவர்களுக்கு பெரும் ஒரு ஷாக்கை இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்த கட்சிகளின் பட்டியல்ல அன்புமணி தலைமையில இயங்கக்கூடிய பாமக அலுவலகத்தோட முகவரி தான் அந்த கட்சியோட முகவரியா இருக்குங்க. இதனால அன்புமணி தலைமையில் இயங்கக்கூடிய பாமகவுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, கடந்த வாரம் தான் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, பாமகவுடைய தலைமை அலுவலகம் சென்னையிலிருந்து தைலாபுரத்துக்கு மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கியதோட பாமக தலைவரும் நிறுவனம் இனிமேல் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ராமதாஸ் தரப்புல இருந்து அன்புமணி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. அதே போல சௌமியா அன்புமணியின் அவங்களோட தலையீடும் பாமகவில் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் எழுந்துச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமா மோதல்களா மாறி இருந்துச்சு. அதே போல பாமக தலைவரோட பதவிக்காலம் மே மாசம் 29ஆம் தேதியிலிருந்து முடிவடைய இருக்கிறதுனால புதிய பொறுப்பாளர்களோட பட்டியல் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியாச்சு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட பட்டியலை வெளியிட்டு இருந்துச்சு. அதுல பாமக தலைமை அலுவலகத்தின் முகவரியா அன்புமணி தலைமையில இயங்கும் அலுவலகத்தோட முகவரி இடம்பெற்று இருக்கு. அன்புமணி தலைமையில இயங்கும் பாமக தலைமை அலுவலகம் சென்னை டி நகரில் இருக்க திலக் தெருவில் இயங்கிட்டு வருது. இதனால அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரிப்பதா பார்க்கப்படுது. கடந்த மாதம் பாமக தலைவர் அன்புமணி என்ன பண்ணாருன்னா, டெல்லி போயிட்டு அங்கே இருக்க பாஜக தலைவர்களையும் தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் ஒரு சந்திப்பை மேற்கொண்டாரு. அதே போல அன்புமணி அவர்கள் கடுமையாக திமுகவை தான் விமர்சிக்கிறாரே தவிர அதிமுகவையும் பிஜேபியும் ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கலை. இதன் காரணமாக தான் அதிமுக பிஜேபி கூட்டணியில் அன்புமணி இணைவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதனால பாஜக ஆதரவு நிலைப்பாடு காரணத்தால தான் தேர்தல் ஆணையம் அன்புமணி தலைமையிலான பாமகவை அங்கீகரிச்சு இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்துகிட்டே வருது. இது மட்டும் இல்லாம ராமதாஸ் தலைமையிலான வரும் 10ஆம் தேதி பூம்புகார் நடக்கக்கூடிய மகளிர் மாநாட்டோட அழைப்புதல்ல அன்புமணி பேரும் அன்புமணி அவர்களோட புகைப்படமும் இடம்பெறல. அன்புமணி தரப்பிற்கு அன்புமணிக்கும் ஒரு ஷாக் ஏற்படுத்தி இருக்கிற நிலையில தேர்தல் ஆணையத்தோட இந்த ஒரு நடவடிக்கை ராமதாஸ் தரப்புக்கு பெரும் ஒரு பின்னடைவாகவும் ஒரு ஷாக்கும் ஏற்படுத்தி இருக்குங்க. யாருடைய தலைமையில பாமக அங்கீகரிக்கப்பட்டு இருக்குன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி தலைமையிலான பாமக கூட்டணியில இருக்குமா, இல்ல ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணி வைப்பாங்களா, ரெண்டு தலைமையில எந்த தலைமை இருக்கும், இல்ல கட்சி இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.